ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு 8 மணி ஃப்ளைட்டு மிஸ் பண்ணிட்டேன். ஸோ அடுத்த ஃப்ளைட் இப்போ 10:40க்கு. ஸோ இங்கே தான் போயிட்டுருக்கேன். ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா எல்லாம் செக்கிங் போர்டிங் முடிச்சு உள்ளே வெயிட் பண்ணுறேன். என்னென்னா பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 o'clock ஃப்ளைட்டை வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஸோ போர்டிங் டைம் க்ராஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் உள்ளே அலோவே பண்ணல. ஸோ எவ்வளோ கேட்டு பார்த்தேன், பட் வந்து பாசிபிள்னு சொல்லி உள்ளே அலோவ் பண்ணல. ஸோ நெக்ஸ்ட் இண்டிகோன்ற கேட்கும்போது நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு ஃப்ளைட்ஸு. ஸோ பிகாஸ் சேம் டே புக் பண்ணும்போது அதிகமாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஸோ அதனால் அதை இண்டிகோ வந்து புக் பண்ண முடியல. ஸோ ஸ்பைஸ் ஜெட்டில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸ்பைஸ் ஜெட்டில் புக் பண்ணியிருக்கேன். இண்டிகோ கம்பேர் போது ஸ்பைஸ் ஜெட் வந்து ரொம்ப கம்மி எக்கனாமிக்கல்ஸ் தான். ஸோ அங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ போர்டிங் கவுண்டரில் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஸோ 10:45க்கு ஸ்டார்ட் ஆகும் நாங்கள் போர்டிங்கு. ஆக்சுவலாக இண்டிகோட போர்டிங் கவுண்டர் ஆப்போசிட்டில் வெயிட் பண்ணுறேன். நம்ம ஃப்ளைட் பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் ஜெட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு இதை இங்கேருந்து கிளம்பணும். பட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டார்டிங் ஆகிடுச்சு. பார்க்கலாம் ஃப்ளைட் எப்படி இருக்குன்னு தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஸ்பைஸ் ஜெட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ஸோ ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி ஷேர் பண்ணுறேன். ஃப்ளைட் பார்த்தோன்னா ரொம்ப சின்ன ஃப்ளைட்டாக இருந்துச்சு. கம்பேர்ட் டு இண்டிகோ பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதில்ல. ஸோ உள்ளே கூட பார்த்தீங்கன்னா மற்ற ஃப்ளைட்ஸை பார்த்து 3 seaters 2 seaters தான் இருந்துச்சு. பட் வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல், பட் உங்களுக்கு வந்து சீட்ஸஸ் நிறைய அவைலபிளாக இருக்குது. பட் அப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃப்ளைட் ஃபுல்லாக ஆகலை. என்ன ரீசன் தெரியல. சப்போஸ் நீங்கள் ரெகுலர் ஏர் ட்ராவலாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒருடியாக நம்ம சீட்டு கண்டுபிடிச்சி உட்காந்தாச்சு. ஸோ விண்டோ சீட் தான் யூஷுவல் விண்டோ சீட் தான் கிடச்சிருக்கு. சப்போஸ் விண்டோ சீட் கிடைக்கலன்னா கூட நான் கண்டிப்பாக வேறு விண்டோ சீட்டில் உட்காந்துருக்கேன். பிகாஸ் அந்தளவு சீட்ஸஸ் எம்டியாக தான் இருக்குது. அதாவது டேரக்ட் ஃப்ளைட் கிடையாது. ஸோ கனெக்டிவிட்டி ஃப்ளைட்னால ஆல்மோஸ்ட் 3 hours ட்ராவலிங் கட்டுது இந்த ஃப்ளைட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளைட் ஃபுல்லாகவே எம்டியாக தான் இருக்குது. ஸோ ஃப்ளைட் டேக் ஆஃப் டைம் ஆகிடுச்சு. விங்ஸ் பக்கத்தில் வரனால கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. ஏன்னா அந்த சைட்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஞ்சம் பழைய ஃப்ளைட் நினைக்கிறேன் இது. ஸோ டேக் ஆஃப் ஆகிடுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. ஸோ வியூ பார்த்தீங்கன்னா மார்னிங் டைம் தான் ஃபஸ்ட் டைம் நான் வந்து மார்னிங் டைமில் வந்து ட்ராவல் பண்ணுறேன். ஸோ அதனால் வியூ பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்துச்சு. சென்னையோட வியூ பார்க்குறதுக்கு மேப்பில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு வியூஸு. பட் கேமரா அந்தளவுக்கு கிளியராக இல்லை. பட் நம்ம இங்கேருந்து டேரெக்டாக பார்க்கும்போது இந்த ஃப்ளைட் வியூவில் ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ மேகக்கூட்டத்துக்கு மேலே ஃப்ளைட் போகிறது ரொம்ப பார்க்கவே கொஞ்சம் அழகாகவே இருந்துச்சு. பட் நெக்ஸ்ட் டைம் ஸ்பைஸ் ஜெட்டில் அப்புறம் ட்ராவல் பண்ணுங்கடா கண்டிப்பாக பண்ண மாட்டேன். பிகாஸ் அந்தளவுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இல்லை எனக்கு ஸ்பைஸ் ஜெட்டில். பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஆகிற டிக்கெட் ஃபேருக்கு எதுவுமே வந்து எதுவுமே அவைலபிள்ஸ் இல்லை. சப்போஸ் நீங்கள் உள்ளே கூட டீ காஃபி எதாவதுனா கூட தே சார்ஜ் 350 rupees சம்திங். பட் இண்டிவிஜுவலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே பண்ணுவாங்க. நான் மார்னிங்கில் எதுவுமே பிரேக்ஃபாஸ்ட்டும் சாப்பிடல. ஸோ பட் இங்கே சாப்பிட்றதுக்கு பிடிக்கல. ஸோ டேரெக்டாக ஹைதராபாத்தில் இறங்கி எங்கேயும் போய் சாப்பிட்லான்னு இருக்கேன். பிகாஸ் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குங்க. ஸோ ஏர்போர்ட்டில் எக்ஸ்பென்சிவ் பார்த்தா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்குது. ஸோ ஃபைனலி ஹைதராபாத் ரீச் ஆகிட்டோம் வந்து. ஸோ ஹோட்டலில் வெளியே போயிட்டுருக்கேன்.